பைரா, என்னடா பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிற பிளானில் இருக்கிற? எங்கடா போகிற? பேக்கை பாரு. அக்காண்ட பேக் எடுத்து நீ போட்டிருக்கிற. எங்கே போகிற? என்ன அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டுற? இந்த பேக் பார்த்தது தான் ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று வெளியே வந்துருக்குது, ஸ்னோ ஒயிட் 2 பேரில். அவங்கள்ட்ட அப்பிள் பாயை ட்ரை பண்ணுவோமாடா இன்றைக்கு? வேணுமா வேணாமா? நீ ஊரை விட்டு போடுற பிளானில் தான் இருக்குன்னு தெரியுது. பட் மம்மி கிட்ட போய் கேட்போம். இப்போ நாங்கள் ஆப்பிள் பாய் செய்ய போகிறோம். அதுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லுவினோம் தாத்துப்போம்ண்டு. தேவையான பொருட்கள் வந்து மா 750 கிராம், பட்டர் 150 கிராம், சீனி 150 கிராம், அல்லது கூடவும் போடலாம் குறையவும் போடலாம் நீங்கள். மற்றது எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் வச்சிருக்கிறேன். எவ்வளோ போட போகிறீங்க? அது ஒரு தேக்கரண்டி. மற்றது 10 கிராம் வெனிலாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். 10 ஆப்பிளும் எடுத்து வச்சிருக்கிறேன். கெனலண்டா இது கருவா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் காணும். மற்றது தண்ணி எவ்வளோ? தேவையான அளவு தண்ணி. நாங்கள் குழைச்சி காட்டுறேன். தேவையான அளவு தண்ணி எடுக்க. அப்போ இந்த இது என்னது? இது அது உப்பு. உப்பு எவ்வளோ? உப்பு ஒரு மேசக்கரண்டி. ஆப்பிளை எடுத்து கழுவி வச்சிருக்க ஆப்பிளை எடுத்து சீவணும். அதுக்கப்புறம் ஆப்பிளை இப்படி வெட்டணும். இதுவும் பார்க்க சின்ன சின்ன துண்டாக வெட்டணும். அப்படி வெட்டி போட்டு காட்டு. கொஞ்சம் ஆப்பிளை எடுத்து அப்படி வெட்டி வைக்கணும். அது அந்த புரையண்டா களியாக்குறதுக்கு. ஒரு 3 ஆப்பிள் எடுத்து இப்படி வெட்டி வைக்கணும். அப்புறம் மிச்ச ஆப்பிளை இப்படி எடுத்து உள்ள எல்லாம் வெட்டி போட்டு வந்து சின்ன சின்ன துண்டா இப்படி 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 வெட்டுவோம். இப்படி இப்படி இந்த துண்டில் வெட்டுவோம். இப்போ வெட்டி வச்ச 3 ஆப்பிளையும் அடுப்பில் தூக்கி வச்சுறது. அடுப்பில் போட்டுட்டு இது கருவாத்தூள் கொஞ்சம் போடணும். 1/2 டீஸ்பூன் அண்டனா அது போடணும். போட்டுட்டு கொஞ்சம் சீனியும் போடணும். கொஞ்சம் சீனிண்டா எவ்வளோ? 2 மேசக்கரண்டி. அந்த புரைக்கு கொஞ்சம் பட்டரும் போடும். கொஞ்சம் பட்டர்னா ஒரு கரண்டி. பட்டரும் போட்டு அதெண்ட பாட்டில் கொதிச்சு இதன் கொஞ்சம் லோ ஹீட்டில் தான் விடணும். இதுக்குள்ள மாவுக்குள்ள நீ இந்த இதை நல்லா எடுக்கும். எடுத்து போட்டுட்டு நல்லா குழைக்கும். கொஞ்சம் தண்ணி தான் விடணும். அதை நல்லா குழைக்கும். இப்படி வந்துட்டுது. இனி உப்பை போட்டோம். உப்பு கொஞ்சம் அதுக்கும் போட்டு நல்லா குழைக்கணும். இதுக்குள்ள சீனி போடணும். சீனி ஃபுல்லாவா? இல்லை அரைவாசி. நல்லா சீனிங்களா? நீ தண்ணி விட்டு குழைக்கும். இதுக்குள்ள பட்டர் போட்டபடியே கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைக்க அமர்த்தி குழைக்கும். தண்ணி நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க? தண்ணி நான் 200 மில்லி லிட்டர் தான் எடுத்தேன் நான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குழைச்சேன் நான். கொஞ்சம் தான் கவிஞ்சி கிடக்கு. ஆனால் இன்னும் போடலாம். கொஞ்சம் போட்டு பார்த்து தான் இதண்டோம். தண்ணியாகவும் போகக்கூடாது. நல்லா குழைக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டேன் நான். இது கொஞ்சம் அது மேலதிகமாக கொஞ்சம் ஒரு 20 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்தேன். இதுக்குள்ளே போட்டாச்சு. இதெல்லாம் ஊற வைக்க தேவையில்லையா? ஊற வைக்க தேவை. அதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒன்றும் போடையில்லைண்ணா. ஈஸ்ட் ஒன்றும் போடையில்லை. பட்டர் மட்டும்தான். கொஞ்சம் கூட பட்டர் போடும். இனி உருட்டும்.
உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. அவன் சொன்ன மாதிரி கிடக்கு லவ் டுடே உருட்டு உருட்டு. நான் இப்போ ரவுண்டாக்கிட்டேன். இதுக்குள்ளே போட போகிறேன். இதுதான் ட்ரே. இந்த ட்ரேக்குள்ளே போட போகிறேன். இப்போ நல்லா தப்பணும். அது நீங்கள் அப்படியே எடுத்துட்டு இப்படியே கொஞ்ச நேரம் விடுறது. விட்டுட்டு வேறு அவிஞ்சிருக்கும். அவிச்சு இப்படி பிடிச்சி பாருங்க. அவிஞ்சிருக்கும். இன்னும் அவிய இல்லை, இன்னும் கொஞ்சம் அவிக்கும். இதை அவிஞ்சிட்டு இதை புரியாக்கும். இதுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து நசுக்கியும் செய்யலாம். நான் இதால் அடிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நல்லா அடித்த பிறகு இப்படி தான் வரும். இதுக்குள்ளே 2 பேக்கெட் நம்ம வெண்ணிலா, அதாவது வனிலா போட்டுறது. அதுக்கப்புறம் போட்டு பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு எங்கண்ட மாமேல போடுறது. இந்த அப்படியே எடுத்து உலக போடுறது. நீங்கள் கூட ஆப்பிள் போட்டாலும் நல்லது தானே. எவ்வளோ ஆப்பிள் எடுக்குதோ அவ்வளோத்துக்கு நல்லது. இதை எடுத்து இப்படி இப்படி அடுக்கும். நீங்கள் அடித்து போட்டு வடிவ இதண்டு அடிச்சு போட்டு வடிவ அடுக்கி போட்டு வந்து சீனியும் இதுவும் போட்டு கொஞ்சம் கலக்கி போட்டு அதுக்கு மேலே ஊற்றும். சீனி கொஞ்சம் பட்டரும் தேனும் போடலாம். நீங்கள் தேனும் போட்டாலும் நல்லது தான். அது மேப்பிள் சிரப் போட்டுறது. அதான் தேன் போட்டால் நல்லது தானே. இதை நான் இனி கலக்கி போட்டு காட்டுறேன். வெந்தாச்சு. இனி இதுக்கு மேலால் மைக்ரோவேவ்க்குள்ளே வச்சு எடுத்தாச்சு. எடுத்து இது இப்படியே ஊற்றுறது. மேலே ஊற்றுறது. இது அலையும் போடுறேன். ஓ, நாங்கள் தான் இப்போ செஃப் ஆகிட்டோமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் வனிலாவை எடுத்து நல்லா கலந்து விட்டு போட்டு அதுக்கப்புறமா எங்கண்ட ஆப்பிள் பாய் மேலே ஊற்றுறது. இனி பேக் பண்ண வச்சாச்சு. இதுக்குள்ள வந்து 180 டிகிரியில் 30 நிமிஷம் 2 பக்கம் அவியக்கூடியதாக வச்சுங்களேண்டா வடிவாக. இப்போ தாத்துப்போம். ஆப்பிள் பை ரெடி ஆயிட்டுது. பை, ஆமாம், 2 பை 2 சுருக்கு பை ரெடி ஆயிடுச்சு. நீ வட்டி சாப்பிட வேண்டியது தான். அதோட போக நீங்கள் பிறந்த தட்டுக்க வைங்க. இந்த பெரிய தட்டுக்க ஒடுக்கமான தட்டுக்க வச்சிங்களா இப்படித்தான் வரும். பிறந்த தட்டுக்க வச்சிங்கன்னா நல்லா பரப்பி எடுக்கலாம். அந்த உயரத்தை குறைச்சி. கடைசியில் பைரா வந்து ஆப்பிள் பாயை சாப்பிட்டு போட்டு வீட்டை சமைத்து குட்டியாக இருக்கிறான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.